ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன், ஜெய்ஷுக் எக்ஸ்பர்டைஸ் எல்எல்பி ட்ரெய்னர் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டன்ட். நிறைய நான் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசிகிட்டே இருக்கோம். அதுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எம்எஸ்எம்இ டெல்லியோட ட்ரெயினராகவும் இருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய தொழில் முனைவோர் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நாங்கள் சின்னதாக பண்ணிகிட்ருக்கோம் மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடை இல்லை ஒரு பூக்கடை ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க சின்ன லெவலில். சில பேர் வந்து எனக்கு ஐடியாவே இல்லை, நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல மேடம், நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன், சில பேர் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் எது பண்ணால் இப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. சில பேர் எனக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்ட் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஐடியாஸோட வராங்க, தாட்ஸோட வராங்க. அண்டு அதுக்கும் மேலே ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு நிறைய ஃபீல்டில் இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, சப்சிடிஸு இது எல்லாமே நிறைய இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வந்து அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதில் வந்து நிறைய வந்து ரீசைக்கிள், ரீயூசபிள் ப்ராடக்ட், அந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்டரை ரீசைக்கிள் பண்ணுறது அண்ட் சீவேஜ் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணுறது அண்ட் பிளாஸ்டிக், நான் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது அண்ட் டயர்ஸ் அதெல்லாம் பண்ணி ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரீசைக்கிளிங் ப்ராசஸ்லேயே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரெண்டிங்காக புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, சப்சிடிஸ்லாம் அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னீங்கன்னா அதுக்கு கூட இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் வரலாம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னா நீங்கள் வந்து ஒரு 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 ஏக்கர் ஆஃப் லேண்டில் எப்படி மல்டிபிள் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அது வந்து நீங்கள் வந்து ஃபார்மிங்காக பண்ணலாம். மல்டிபிள் க்ராப்ஸை வச்சு நீங்கள் ஈல்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோட் ஃபார்மோ இல்லைன்னா ஒரு கோழி பண்ணை வைக்கிறது, ஆட்டு பண்ணை வைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து வெர்மி காம்போஸ்ட் நீங்களே பண்ணுறது, ஃபிஷ் பாண்ட் பண்ணுறது, ஸ்பைரோலினா கல்டிவேஷன், மஷ்ரூம் கல்டிவேஷன் அண்ட் ஈவன் மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் அதில் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஃபார்மிங், அதுவும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு லேண்டில் வந்து யாராவது ஒருத்தர் நம்ம லேண்டை வேஸ்ட் ஆக்காமல் பண்ணிடுவோம், நம்ம வந்து அவங்களே வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்குது அண்ட் நமக்கு ரொம்ப டென்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கூட நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் உங்கள் பேஷன், ஐடியாஸ், உங்கள் பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இருக்கிற நெட்வொர்க்கு, உங்களுக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் சொல்லுவோம். இல்லை உங்கள் ஐடியாஸை வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னால் மினிமம் 10,000 தான் போட முடியும், 20,000 தான் பண்ண முடியும், ஆனால் எனக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குது, நான் வீட்டில் இருந்தே ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே நிறையா இருக்குது. சுய உதவி குழுக்களில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக ப்ளீஸ் நீங்கள் என்னை வந்து பெண்கள் சுய உதவி குழுவில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணுங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ்க்கும் ஏர்னிங்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும், இல்லை வந்து நீங்கள் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட நம்பர் கீழே கொடுத்துருக்கு, ஜெய்ஷுக் எக்ஸ்பர்டைஸ் எல்எல்பி 9962956356. எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். தேங்க்யூ.